விலா எலும்புகளில் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு உயிருக்கு போராடிய கூலி தொழிலாளிக்கு டைட்டானியம் உலோகத்தால் ஆன செயற்கை விலா எலும்பு பொருத்தி கிண்டி கலைஞர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். மலிக்னன் போன் டியூமர் என்ற விலா எலும்பு புற்றுநோய் பாதிப்பு வெகு சிலருக்கு மட்டுமே இருக்கும். அதுவும் வயதானவர்களை அதிகம் பாதிக்கும். இந்த புற்றுநோய் ஏற்பட்டால் விலா எலும்புகளை புற்றுநோய் செல்கள் அரித்துவிடும். இதனால் மார்பு பகுதியில் உள்ள உறுப்புகள் செயல்படுவதிலும் மூச்சு விடுவதிலும் சிரமம் ஏற்படும். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 59 வயதான கூலி தொழிலாளியான பிரபாகரனுக்கு மார்பு விலா எலும்பு புற்றுநோய் பாதிப்பு இருந்துள்ளது. கிண்டி கலைஞர் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோயியல் துறையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மருத்துவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிட்டனர். அப்போது அவரது நெஞ்சு பகுதியில் இருந்து 5 கிலோ புற்றுநோய் கட்டியை அகற்றியுள்ளனர். விலா எலும்புகள் புற்றுநோய் செல்கள் அரித்ததால் அதனை அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதற்கு மாற்றாக டைட்டானியம் உலோகத்தாலான விலா எலும்பு போன்ற வடிவமைப்பை தயாரித்து அதனை மருத்துவர்கள் பொருத்தினர். நம்ம இழுத்த அந்த எலும்பையே இவருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்கேன் பண்ணி இவரோட எலும்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரியே புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். 3D பிரிண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜியில் அதை பண்ணி டைட்டேனியம்ங்கிற உலோகத்தால் பண்ணி அதை இவருக்கு அந்த மசில் எலும்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மாறுதலாக அந்த எலும்பை வச்சு அந்த டைட்டேனியம் இம்ப்ளான்ட்டை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பி அவருக்கு நெஞ்சு கூட்டது நார்மல் மாதிரி ஆகிடும். அவர் மூச்சு விடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த உலோகமும் சேர்ந்து மூவ் ஆகிறதுனால அவருக்கு இன்னும் மூச்சு சுவாசம் விடுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த இதுக்கு மேலே நாங்கள் சுற்றி இருக்கிற சதைகள் அதை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த அறுவை சிகிச்சை தனியார் மருத்துவமனையில் செய்திருந்தால் 13 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாக இருக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். விலா எலும்பு போன்ற டைட்டானிய உலோகம் 3D டெக்னாலஜி மூலம் வடிவமைக்கப்பட்டு பொருத்தி தனது உயிரை மருத்துவர்கள் காப்பாற்றியதாக கூலி தொழிலாளி கூறினார். தனியாரில் போயிட்டு கேட்கும்போது இந்த ஆப்ரேஷன் பண்ணால் 50% தான் பிழைக்க முடியும், இல்லைனா இது வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட அந்த அளவு அமௌண்ட்டும் எனக்கு இல்லை, கொஞ்சம் எளிமையானவன். அப்புறமா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் சொன்னாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் எல்லா டாக்டரும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து செஞ்சு என்னை நல்லபடியாக ஆக்கியிருக்காங்க. தனியார் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிக்கு அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் முழுவதும் இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கரனுடன் செய்தியாளர் குணா. இது ஜாலியோ ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.